ஹலோ மக்களே! இன்னைக்கு மார்னிங் எம்ப்டி ஸ்டொமக்கில வெயிட் செக் பண்ணியாச்சு. நம்ம வந்து 30 டேஸ் வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில. அதில வந்து இன்னைக்கு மார்னிங் செக் பண்ணும்போது வெயிட் பார்த்தீங்கன்னா 60.15 60.150 அந்த மாரி வந்து இருந்துச்சு. நேத்த விட இன்னைக்கு வந்து கம்மியாயிருக்கு. ஆனா இது கம்மியாகவும் ஏறும். கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருந்துட்டே தான் இருக்கும். மார்னிங் பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து கொதிச்சிட்ருக்குங்க. முள்ளங்கி சாம்பார். எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். காலைல வந்து ஷிஃப்ட்டு கிளம்பிருவேன். ஒரு 6 மணிக்கெல்லாம் கிளம்பணும். அதில் வந்து என்னென்னா சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். 2 முட்டை, அப்புறம் வந்து 2 பிரெட்டு. 2 பிரெட்டை ஒரு 1/2 ஸ்பூனு நெய் விட்டு 2 முட்டையை வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணிட்டு, அதில் 2 பிரெட்டை வந்து பிச்சு போட்டு, அப்புறம் கொஞ்சமாக லைட்டாக சால்ட்டு விட்டு அவ்வளோதான் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஓகேவா? இது வந்து மார்னிங் வந்து அங்கே வந்து நடப்பேன் நான். ஒரு மார்னிங் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்து ஒரு 8:30 போல் எனக்கு கொஞ்சம் பிரேக் கிடைக்கும். அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன், 8:30க்கு நான் வந்து நடப்பேன். அது வந்து நான் அங்கே வந்து இது பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி தான் நான் வந்து என்னோடய ஸ்டெப்ஸை வந்து கவர் பண்ணுவேன். முன்னாடி 10,000 ஸ்டெப்ஸ் நடப்பேன். இப்போ வந்து 5,000 மட்டும்தான் நான் மக்கள் நடக்கிறேன். அது வந்து வாட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 3,000க்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா வீட்டுக்கு வந்தோன்னே அதை வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். அதை வந்து கான்ஷியஸாக போட்டுக்கிட்டு இருக்கிறதில்ல. ஆனால் கண்டிப்பாக ஒரு 5,000ன்றது நடந்துருப்போம். இன்றைக்கி வந்து அதான் வந்து இன்றைக்கி வந்து முள்ளங்கி சாம்பார், ரைஸு, பீட்ரூட்டு, கேரட்டும் உருளைக்கிழங்கும் சேர்ந்தது இன்றைக்கி காய் வந்து. நான் அன்றைக்கி வந்து மார்னிங் வந்து அங்கே இது சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் ஒரு என்கேஜ்மெண்ட் இருந்தது. நம்ம தங்கச்சி மாதிரி இவங்க நம்ம பழக்கம். அவங்க வந்து அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் அந்த பொண்ணுக்கு. அதனால் வந்து லன்ச் வந்து இன்றைக்கி நான் அங்கே தான் சாப்பிட்ருந்தேன். அங்கே வந்து ஒர்க் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே போயிட்டு ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சிம்பிளாக அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு அப்படியே அங்கே தான் வந்து வெஜிடேரியன் லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. மாங்காய்லாம் போட்டு சாம்பார், ரைஸு வந்து ஒரு தடவை வச்சது தான். அதே வந்து நான் ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன் 2 தடவையாக. சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு 2 வகை காய், அப்பளம் அதெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் வத்த குழம்பு வாங்கிட்டேன். நான் ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு வச்ச சாப்பாடு தான். அதே வந்து நான் 2 தான் பிரித்து சாப்பிட்டுக்கிட்டேன். 2வது தடவையும் வாங்கலை. அதிலே ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். இது வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்த பிறகு மணி எத்தனை அப்படின்ட்டு உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கேன். அப்போ வந்து ஸ்டெப்ஸும் வந்து ஒரு 3,000க்குள்ளே தான் வந்து 2,000 சம்திங் தான் இருந்தது. எக்ஸ்ட்ரா வந்து சாயங்காலம் வந்து நடக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் நடக்கலை. ஏன்னா அன்றைக்கி வந்து அந்த வீக்குக்கு மாவாட்ட வேண்டியது. ஆல்ரெடி 2, 3 நாளாகவே டைம் இல்லை, காய் வாங்க போயிட்டோம் அப்படி இப்படின்ட்டு நடக்கவே இல்லை. ஆனால் வந்து தான் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து தான் வந்து மாவுக்கு ஊற வச்சுருந்தேன். மாவுக்கு ஊற வச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் மாவு வந்து போட்டு விட்டேன். கருப்பு உளுந்து தான் நம்ம வீட்டில் பெரும்பாலும் அதுவும் வாங்குவோம், இதுவும் வாங்குவோம். அன்றைக்கி வந்து கருப்பு உளுந்து தான் ஊற வச்சுருந்தேன். கருப்பு உளுந்து வந்து ஃபுல்லாத்தையுமே தோலோடு அரைக்க சொல்லுவாங்க வீட்டில். ஆனால் வந்து எனக்கு ரொம்ப ஒரு சில டைம் போட்டோன்னா கொஞ்சம் வளவளன்னு ஆயிரும். அதனால் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவேன். இது வந்து டீத்தூளில் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னு பார்த்திங்கன்னா, அன்றைக்கி வந்து ஒரு பக்கம் மாவை போட்டு விட்டு ஒரு பக்கம் வந்து டீ போட்டுட்ருக்கேன். டீத்தூள் வந்து நான் இந்த தடவை வந்து இந்த கண்ணன் தேவன் டீத்தூள்லேயே ஸ்ட்ராங்குன்னு ஒன்று இருக்கும். 100 ரூபாய்க்கே நல்லா ஒரு 1/4 கிலோ கிட்ட கிடைக்கிது. அதனால் வந்து அது வாங்கிட்டு அதில் வந்து என்ன போட்டிருக்கேன்னா, சுக்கு இருக்குது இல்லையா, சுக்கு ஒரு 50 கிராம் வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு, ஏலக்காய் ஒரு 50 கிராம் வாங்கிட்டு, ஏலக்காய் ஒரு 25 கிராம் அதை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு அதில் வந்து போட்டிருக்கேன். சூப்பராக இருக்குது. வேணுனா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து நான் என்னென்னா மாவு அரைக்கும்போது பார்த்திங்கன்னா, நான் வந்து அரிசி தான் வந்து ஃபஸ்ட்டு போடுவேன். ஏன்னா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கனால அதை அரைச்சி முடிச்சோடனே உளுந்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு அம்மா சொல்லிக் கொடுத்தாங்க. அதனால் வந்து அதுதான் போடுவேன். போட்டுட்டு அதை அரிசி அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா உப்பும் போட்டுருவேன். கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். இது பாருங்கள், கருப்பு உளுந்து வந்து ரொம்ப சத்தானது. நான் வந்து கொஞ்சம் ஓரளவு களைஞ்சிட்டு மேலாப்பில் களைஞ்சிட்டு 1, 2 கருப்பு இருந்தால் அதோடய சேர்த்து அரைச்சிருவேன். ஏன்னா உடம்புக்கு நல்லதுன்ட்டு மாமா அதோட அரைக்க சொல்லுவாங்க. அதனால் அரைச்சிருவேன். இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே கழுவிட்டேன். அப்புறம் இன்றைக்கி டின்னர் வந்து நான் இதை தாங்க எடுத்துக்கிட்டேன். இந்த 2 பழத்தையும் எடுத்து ஒரு டீயை குடிச்சு இந்த 2 பழத்தையும் சாப்பிட்டு என்னோடய டின்னரை வந்து நான் முடிச்சிட்டேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நீங்களும் சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளுங்க. வாங்க வாங்க வாங்க.